குத்திடுவேன். ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நீ தானப்பா சொத்து எவ்வளவு இருக்கு, தங்க எவ்வளவு இருக்கு, வெள்ளி எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்க சொன்னீங்க. அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா? நம்ம திட்டமெல்லாம் பாழா போச்சடா. சரிப்பா, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்ல வயலாக இருக்கு. இவர் பெரிய அரசியல் தலைவர். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஏய், நான் உன் அப்பன்டா. மறந்துட்டேன். அக்கா, பூவாய் முகத்துல சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? பூவாய், பொம்பளைங்க பிறந்த எடுத்த நாத்தங்காலாவும் புகுந்த எடுத்த நடுவு வயலாவும் நினைக்கணும். உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணுமா? எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி தாயா. இந்த மாதிரி தைரியம் சொல்ல ஊருக்கு ஒருத்தி இருந்தா போதும், ஊரே கவலையை மறந்துடும். எங்க அப்பா செத்து நானும் இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல இந்த ஆளுக்கு என்ன நிச்சயம் பண்ணி கல்யாணம் வேற வச்சு விட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கியான்னு சொன்னேன், பொறுத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. என் கண்ணுக்கு முன்னாடி பழுத்து வெடிச்ச வெள்ளரி பழமா நிக்கிறா, எப்படி பொறுத்துக்கிறது? என்னை கட்டுறதுக்கு முன்னாடி என் தோட வசரம் தான் இருந்தாரு. என்னை கட்டின சந்தோஷத்துல என் தோல் வசரம் வளர்ந்தாரு, இன்னும் வளருவாரு. அப்புறம் என்னாச்சு? சொல்ல வந்ததை விட்டு விட்டு வேற என்னமோ சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விழுப்புரம் கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் என்னடி நடக்கும்? என்னமோ ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி கேக்குறியே. தாலியை கட்டிப்புட்டு இந்த ஆள் சும்மாவா இருப்பாரு? பூ வாங்கி கொடுத்தாரு. இது என்ன பிரமாதம்? எல்லாரும் செய்யறதானே. அப்புறம் கைய பிடிச்சு இழுத்தாரு. அப்புறம் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளினாரு. அப்புறம் இடிச்சு விடுவேன், இடிச்சு. எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பாதி இவர்கிட்டயும் கேள. அவரே பாதி, அதுலயும் பாதியா? நீயே சொல்லுக்கா. அப்புறம் என்னை கட்டி பிடிச்சாரு, தூக்கி அணைச்சாரு. உடம்பெல்லாம் ஜிவ்வு ஜிவ்வுன்னு இருந்துச்சு. முத்தமாக்கா, முத்தமாக்கா, என்ன பிள்ளை? குழந்தைய காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறத விட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன, அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. பாப்புல வா. என்னங்க என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய? என் மகளும் மருமகனும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவலுக்கு போட்டேன். இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களே. பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே, சின்ன சிறுசுக ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, அத போய் பிடிக்க சொல்றீங்க. ஏன் மருமகன் மனுஷ ஜென்மமா? தெய்வ பிரவியாச்சே. அவர் மேல முருகனே குடி ஒன்றிருக்காரு, நீங்களும் இருக்கீங்களே. உங்க மேல ஒரு பேய் பிசாசு சண்டை இருக்குமா? நீங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க, இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும். போய் சீக்கிரம் மருமகனை கூட்டிட்டு வாங்க. அத்தா, தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா, யாரும் பாக்கல. ஐயோ மாப்பிள, மாப்பிள, குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம். மாமா, இன்னும் முதலரவே நடக்கல, அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள. ஏன் மாமா தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றான். வரமாட்டேன். சொன்ன கேளுங்க, வாங்க வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள, வாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள. ஏத்தே என்ன தொந்தரவு பண்றீங்க? மாப்பிள, உங்க மகிமை எனக்கு தான் மாப்பிள தெரியும், கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள. மாப்பிள, இதுல என்ன கஞ்சத்தன? அரைப்படி அள்ளி போடுங்களேன். என்ன சக்தி, என்ன சக்தி? அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிடுச்சு. தெய்வ சக்தி தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள, உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது. சண்முகண்ண 10 நாளா காய்ச்சல கிடந்த புள்ள மேல விபூதியை பூசினாரு. காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு. அப்ப விபூதி அள்ளி பூசினாராம், கண் பார்வை வந்துருச்சான். ஊம வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான். நொண்டி புள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? அதான் முழுமுழுன்னு இருக்காரு. சாமி, நான் நினைச்சது நடந்தா உங்க வாயில சக்கரை கொட்டதா வேண்டிக்கிட்டேன். வாய்க்குள்ள கொட்டு. சும்மா அண்ணே, இங்க பாருங்க அண்ணே, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம். இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க. வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க, ஒளிக ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. எப்பத்தான் விடுவானுங்க? செத்தாத்தான் விடுவானுங்க. செத்தாலும் விட மாட்டாங்கன்னு. அதுவும் சரிதான், இறந்த நாளும் கொண்டாடுவானுங்க. அது நிறுத்துங்கம்மா.
அத்தை சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வாயில சர்க்கரையை போட்டா என் உடம்பு என்னத்துக்காக? ஐயோ ஐயோ என் பையனுக்கு சர்க்கரையா ஊட்டானுங்களே, கடைசியில என் பையன் சர்க்கரை வியாதி வந்து சாக போறான். ஐயோ கால் அடிச்சிட்டானே, கால் அடிச்சிட்டானே. இவருங்க எவனாவது தலையில அடிச்சிருவான். டேய் உனக்கு என்னடா வேணும்? சாமி எனக்கு வளர்ந்த பொண்டாடி தேவை. வளர்ந்த பொண்டாட்டியா? ஆமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடா. சாமி 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 உங்க புண்ணியத்துல வெண்ணெய் வியாபாரம் ஓஹோ நடக்குது. வெண்ணெய் அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். இந்தாங்க வெண்ணெய். அடுத்து என்ன? தயிரா? அத பாருங்க வெண்ணெய் அடிக்கிறேன். ஐயோ பாலா? ஊத்துமா. தண்ணி கலந்த பால் தலையில பாரு. ஊத்து. தயிர் இருந்தா கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துமா. ஊத்து.